அன்பான விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். எப்பவுமே நம்ம விவசாயத்துக்கு தேவையான விதையை உழவர்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்லை. பெரிய கம்பெனிகளையோ அல்லது இன்னொரு ஸ்தாபனத்தையோ சார்ந்து இருக்காம நம்மளே விதை உற்பத்தி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பானது. இன்னைக்கு நீங்க சாமை அப்படிங்கிற ஒரு பயிர்ல இருந்து எப்படி எல்லாம் விதை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை உங்களுக்கு ரொம்ப சுலபமான வகையில எடுத்து சொல்றேன். சாமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85 இருந்து 90 நாள் விளையக்கூடிய பயிர். 85 இருந்து 90 நாள் விளையக்கூடிய பயிருக்கு தேவையான தண்ணீர் வளம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். ஏன்னா சாதாரணமா சாமை நீங்க மானாவாரியில கூட உற்பத்தி பண்ணலாம். ஆனா விதை உற்பத்தின்னு வர்றப்போ கொஞ்சம் நமக்கு தண்ணி வசதி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வானம் பொய்த்தாலும் நம்மளோட தண்ணி நீங்க தண்ணி கிணற்றுல இருந்தோ அல்லது வேறு வகையான சோர்ஸ்ல இருந்தோ நீங்க தண்ணியை பாய்ச்சி கொள்ள முடியும். முதல்ல விதை உற்பத்தி பண்றதுக்கு எங்க எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சாமை எங்க நல்லா விளையுமோ அந்த இடத்துல விதை உற்பத்தி பண்றதா ரொம்ப சிறப்பானது. சாமை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்ல விளையுது. இந்த இடத்துல நல்ல வடிகால் வசதியோட உள்ள நிலமா நீங்க பார்த்து தேர்வு செய்துக்கணும். அடுத்து சாமை விதைக்கு தேவையான விதை உற்பத்தி பண்ணக்கூடியதற்கு தேவையான விதையை நீங்க விவசாய துறையிலிருந்தோ வேளாண்மை கல்லூரியிலிருந்தோ பெற்றுக்கொள்ளணும். இப்ப நம்ம கோ4ங்கிற சாமையை எப்படி விதை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 4 கிலோ விதை வேணும். நமக்கு 4 கிலோ நீங்க வல்லுநர் விதையவோ அல்லது சான்று பெற்ற விதையோ வாங்கி உங்க தோட்டத்துல நீங்க விதைக்கணும். இந்த மாதிரி சாமை விதைக்கிறப்போ வரிசைக்கு வரிசை நம்ம எவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.5 சென்டிமீட்டர், அதாவது 3/4 அடியில இருந்து 30 சென்டிமீட்டர், 1 அடி வரைக்கும் இருக்கணும். செடிக்கு செடி எவ்வளவு இடைவெளி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 விரக்கடை அளவுக்கு அல்லது 7.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம அளவுல சொல்றது. நீங்க ஒரு குத்து மதிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 அடிக்கு செடிக்கு செடி ஒரு 1/4 அடி இருக்கலாம். ஏன்னா இது நல்லா தூர் விட்டு வளரக்கூடிய ஒரு பயிர். மற்றபடி இதுக்குரிய உர நிர்வாகம் எல்லாமே நீங்க ஒரு சாமை பயிர் பண்ணீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே செய்யணும். ஆனா நல்ல வடிகால் வசதி இருக்கணும், சரியான வழியில பயிர் இடைவெளி இருக்கணும். அடுத்து நம்ம முறையான சமயத்துல நீங்க களை எடுத்திருக்கணும். பயிர்ல எந்த வகையான களை இருக்கக்கூடாது, அடுத்த செடியோட விதைகள் இருக்கக்கூடாது. ஒரு சாமை பயிர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் இன்னொரு சாமை பயிர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் நடுவுல குறைஞ்சபட்சம் 3 மீட்டர் இடைவெளி இருக்கணும். அப்பதான் நீங்க இதற்கு நல்ல வகையான விதை உற்பத்தி நீங்க பண்ண முடியும். இதுல எப்படி பயிர் கலைக்கணும், எந்தெந்த பருவத்துல கலப்பு பயிரை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பூக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை பாத்துக்கணும். நீங்க இப்ப இந்த பயிரை பாத்தீங்கன்னா இந்த சாமை கோணாலோட விதை தொழில்நுட்பம் இப்படிதான் இருக்கும். நல்ல கிளச்சு விட்டு வந்திருக்கும். உங்களுக்கு இடைவெளி நல்ல தகுந்த இடைவெளி இருக்கும். ஒரு கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் நடுவுல நல்ல இடைவெளி இருக்கும். பயிரோட இந்த தானியத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பயிரை நம்ம வச்சுக்கலாம். இதை தாண்டி சராசரிக்கும் அதிகமான உயரமோ அல்லது சராசரிக்கும் அதிகமான இடைவெளியில இருக்கக்கூடிய பயிர்களோ இருந்ததுன்னா இதை நம்ம கலைச்சிடணும். இந்த மாதிரி செய்யணும். பூக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த பயிர்ல உங்களுக்கு மகரந்தம் வெளியில தெரியும். இந்த மகரந்தம் நல்ல மஞ்சள் கலர்ல நல்ல மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா நம்ம அதை வச்சுக்கலாம். அதை தாண்டி சிகப்பு கலராகவோ வேறு பழுப்பு நிறமாகவோ இருந்தா அதை நம்ம கலைச்சிடணும். இந்த மாதிரி பயிரை சரியானபடி கலைச்சிடணும். இதை தாண்டியும் ஏதாவது நோய் அல்லது பூச்சி தாக்கிய ரகங்கள் இருந்தா அந்த மாதிரி செடி இருந்தாலும் எடுத்துடணும். நீங்க உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். இந்த ரகத்துல விதையே உங்களுக்கு வராது, முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா குருத்து பூச்சி தாக்கிய ரகம். நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், இது முழுக்க குருத்து பூச்சி தாக்கியது. இந்த பயிரை நம்ம முழுசா அடியில இருந்து நீங்க வேரோட பிடுங்கிடணும். இந்த மாதிரி பயிரை முழுக்க கலைச்சு விட்டுட்டோம்னா ஒரு பயிர்ல இருந்து ஒரு 3 முறை 4 முறை நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த பக்கம் பார்த்து நோய் தாக்கியது, பூச்சி தாக்கியது, வேறு வகையான செடி, களை செடி, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் களைஞ்சிட்டுனா சுத்தமான பயிர் இருக்கும். இது சுயமகரந்த சேர்க்கை அல்லது தன்மகரந்த சேர்க்கை உள்ள பயிருங்கிறதுனால கலப்பு அதிக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நல்ல வகையில நம்ம இந்த கலப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமான தரமான விதையை நம்ம அறுவடை பண்ண முடியும்.